முன்னொரு காலத்துல ஞானபுரிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல மஞ்சுங்கிற ஒரு குருவி வாழ்ந்துட்டு இருந்தது. மஞ்சு குருவிக்கு சிண்டுங்கிற ஒரு குழந்தை இருந்தது. மஞ்சு தினமும் வேலைக்கு போயிட்டு இரவு நேரத்துல தான் வீட்டுக்கு வரும். அன்னைக்கும் மஞ்சு குருவி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு தன்னோட குழந்தைய பார்க்க வந்துச்சு. சிண்டு, ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா? ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியாடா? நல்லபடியாக படிக்கணும்டா. அம்மா, அதெல்லாம் நான் நல்லா படிக்கிறேம்மா. எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டேம்மா. உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஏம்மா நீங்கள் வர லேட் ஆயிட்டு? வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது கண்ணா, அதனால தான் நான் வர லேட் ஆகிட்டு. சரிவா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா அம்மா, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம்மா. எனக்கு முறுக்கு சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. எனக்கு செஞ்சு தரீங்களா அப்படின்னு சிண்டு தன்னோட அம்மா கிட்ட கேட்டுச்சு. சரிம்மா சிண்டு, உனக்கு நாளைக்கு அம்மா செஞ்சு தரேன், சரியா? மஞ்சு குருவி ஒரு வழியா தன்னோட குழந்தைய சமாதானப்படுத்தினுச்சு. இருந்தாலும் அந்த முறுக்கு செய்கிற அளவுக்கு காசு அதுக்கிட்ட இல்லை. ஆழ்ந்த யோசனையிலே இருந்தது. அதுக்கப்புறம் மஞ்சுவும் சிண்டுவும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போயிட்டாங்க. மறுநாளும் பொழுது விடிஞ்சது. மஞ்சு குருவி தான் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சது. எப்போதும் போல இல்லாமல் இன்னைக்கு அதிகமாகவே வேலை பார்த்தது. அதனால காசும் அதுக்கு அதிகமாக கிடைச்சது. அந்த காசை வச்சு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான மாவை வாங்கிட்டு வந்தது. ஒரு வழியா மாவு வாங்கியாச்சு. இனிமே முறுக்கு செய்யறதுக்கு தேவையான விறகுகள் வேணும் அப்படின்னு மஞ்சு குருவி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு விறகு கட்டை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போய் விறகு எடுத்துகிட்டு வந்துச்சு. தான் பொண்ணு கேட்டதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த முறுக்கை செஞ்சிச்சு. எல்லா பொருளையும் ஒன்று திரட்டி நிறைய முறுக்கை அந்த சிண்டுக்காக செஞ்சு வச்சிச்சு. சிண்டு ஸ்கூல்லேருந்து வந்து இந்த முறுக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படி ஆசையா சிண்டுக்காக முறுக்கு சுட்டது. முறுக்கு சுட்டிருக்கீங்களா? அம்மா, நீங்க சுட்ட முறுக்கு சுவையா இருக்கு. சிண்டு அந்த முறுக்கை ஆசையா சாப்பிட்டுச்சு. வீட்டுக்கு வெளியில கனமழை பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. ராணின்ற காகம் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே பறக்க முடியாம வந்துட்டு இருந்துச்சு. அப்ப தூரத்துல மஞ்சுவோட வீட்டை பார்த்து அங்க உதவி கேட்கலான்னு போனுச்சு. மழை வேற அதிகமாக பொழியுது. இந்த மழையில வீட்டுக்கு போக முடியாது. இந்த வீட்டில் உள்ளவங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கும். யாராச்சும் வீட்டில் இருக்கீங்களாமா? கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு ராணிக்காகவும் வீட்டை பார்த்து கேட்டுச்சு. வெளியில வந்து பார்த்த மஞ்சுவுக்கு ராணிக்காகத்தோட நிலைமை புரிஞ்சுது. அது கஷ்டத்துல இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு, ஏங்கா வெளியிலேயே நிற்கிறீங்க? உள்ளே வாங்கக்கா, உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. என்னோட பேரு ராணி. மழையில மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு ராணிக்காகவும் கேட்டுச்சு. மஞ்சு குருவியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுத்துச்சு. மஞ்சு, நீ செஞ்ச இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நீ கொடுத்த முறுக்கும் ரொம்ப சுவையா இருக்கு. இது மாதிரி ஒரு முறுக்கை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படின்னு ராணிக்காகவும் மஞ்சு குருவியை புகழ்ந்தது. அதுக்கப்புறம் 3 பேருமே தூங்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ராணிக்காகத்துக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த முறுக்கை எப்படியாவது எடுத்துட்டு போய் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால மஞ்சு குருவியும் சிண்டுவும் தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து எழுந்திருச்சு அந்த முறுக்கு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சது. மஞ்சு எல்லா முறுக்கையும் அந்த வாளியில போட்டு வச்சிருந்தது. அந்த வாளியை ராணிக்காகவும் திருடிட்டு போயிடுச்சு.
மஞ்சு குருவி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இது வாளியை எடுத்துட்டு போனதுனால மஞ்சு குருவிக்கு எதுவுமே தெரியல. ராணி அந்த முறுக்கு வாளியை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அம்மா வந்துட்டீங்களா? எங்கம்மா போயிருந்தீங்க நேத்து? குட்டு, நான் மலையில நேற்று மாட்டிக்கிட்டேன். மஞ்சுன்னு ஒரு குருவி வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அந்த குருவி எனக்கு உதவி பண்ணிச்சு. அம்மா இந்த முறுக்கு ஏதுமா? எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? குட்டு, இந்த முறுக்கை நான் வாங்கிட்டு வரல, என் திறமையை பயன்படுத்தி திருடிட்டு வந்தேன் அந்த மஞ்சு குருவிட்டேருந்து. அந்த பக்கம் மஞ்சுவும் சிண்டுவும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ராணிக்காகத்தை தேடினாங்க. ராணிக்காகவும் அங்கே இல்லை. அம்மா என் முறுக்கு எங்கம்மா? சிண்டு ராணிக்காகத்தையும் காணும், நம்ம முறுக்கு வாளியையும் காணும். இதை பார்த்து மஞ்சு குருவியும் சிண்டுவும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சிண்டு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அம்மா என்னோட முறுக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சிண்டு அழுதுச்சு. அந்த பக்கம் காகத்தோட வீட்டில் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? திருடக்கூடாதுமா. உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மலையில அவங்க இல்லைன்னா நீங்க எங்கம்மா போயிருப்பீங்க? அவங்க வீட்லயே திருடலாமாமா? இதை கேட்ட ராணி காகத்துக்கு அப்பதான் புத்தி வந்தது. குட்டு, நான் பண்ணது தப்பு தான், நான் புரிஞ்சுக்கிட்டேன் குட்டு. இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன். இந்த பக்கம் குருவி வீட்டில் என் பொண்ணுக்காக நான் ஆசையா செஞ்ச முறுக்கு இப்ப இல்லையே. அந்த முறுக்கு செய்யறதுக்கு காசும் என்கிட்ட இப்ப இல்லை. என் பொண்ணு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படின்னு மஞ்சு அழுதுட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் வாசல் பக்கம் நம்ம ராணிக்காகவும் குட்டுவும் வந்தாங்க. கூடவே முறுக்கு வாளியையும் எடுத்துட்டு வந்தாங்க. இதை பார்த்தா மஞ்சு ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிருச்சு. மஞ்சு, என்னை மன்னிச்சிடு மஞ்சு. எனக்கு உதவி செஞ்ச உன்கிட்டயே நான் திருடிட்டேன். நான் திருட்டது தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ராணி மன்னிப்பு கேட்டுச்சு. பரவாயில்ல ராணி அக்கா, நீங்க மனம் திறந்து திரும்பி வந்ததே சந்தோஷம்தான். செஞ்ச தப்பை நீங்க உணர்ந்துட்டீங்க, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மஞ்சுவும் மன்னிச்சு ராணியும் மஞ்சுவும் நண்பர்களானாங்க. அதுக்கப்புறம் மஞ்சு ராணி கொண்டு வந்த முறுக்கை சிண்டுக்கும் குட்டுக்கும் கொடுத்து அவங்க சாப்பிட்றத சந்தோஷமாக பார்த்துச்சு. ராணியும் செஞ்ச தப்பை உணர்ந்துடுச்சு. மஞ்சுவும் மன்னிச்சு ஏற்றுக்குச்சு. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.